ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் குழந்தைங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக பாஸ்தாவை சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் வச்சு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் வடித்து வச்சுக்கோங்க. உடனே நீங்கள் கூலிங்கான வாட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் இருந்தால் மெயினாக சேர்த்துக்கோங்க, பட்டர் இல்லாதனால நான் நெய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 7-8 பல்ல அளவுக்கு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கணும். பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக அந்த கண்ணாடி ஸ்டேஜுக்கு வதங்கினா போதும். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வெஜிடபிள்ஸாக கொஞ்சம் கேப்சிகம் அப்புறம் ஸ்வீட் கார்னாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. மைதா பிடிக்காதவங்க கோதுமை கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் நெய்லேயே இது நல்லா ஜஸ்ட்டு கொஞ்சம் சாட்டை பண்ணிக்கோங்க, அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு சேர்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு, பால் சேர்க்குறதுனால தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கிறேன். நான் பேக்கெட் பால் தான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட காய்ச்சின பால் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இதிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். சீக்கிரமாகவே இந்த மாதிரி திக்காகி வந்துடும். இந்த மாதிரி திக்காகி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாலுமே சேர்ப்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி நான் அதிகமாக பால் சேர்க்கல, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு இது லைட்டாக இந்த அளவுக்கு திக்காகி வந்தால் போதும். லைட்டாக திக்கானா போதும், ரொம்ப திக்காச்சிங்கன்னா கெட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாஸ்தாஸை சேர்த்துடலாம். நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும் போது அம்மா கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வெரைட்டியாக அதை செஞ்சு கொடுங்கலாம் கேட்கவே மாட்டோம். மேக்ஸிமம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபினா அது நூடுல்ஸ் மட்டும்தான். அதுவே ரொம்ப ரேராக தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைனாக தான் கேட்குறாங்க. அந்தளவுக்கு காலம் மாறிடுச்சு. ஃபோனில் பார்த்துட்டு இதை உடனே செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸும் இப்படி தான் பண்ணுறாங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, தனி மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரிகானோ இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. பாஸ்தாவை நம்ம செய்யும் போது ரொம்ப அந்த க்ரீமியாக இருக்கக்கூடிய டெக்ஸ்சரை மாற்றாமல் கெட்டியாக ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காமல் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆனால் கூட பார்த்திங்கன்னா கெட்டியாக புட்டு மாதிரி ஆகாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்மியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.